வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்கிறேங்க. இன்னும் அடிக்கடி சிக்கனை குழம்பு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. பாட்டி ஊற்றி குழம்பு வச்சுக்கலாங்க. பூண்டு, வெங்காயம், இஞ்சி, தக்காளி, வர கொத்தமல்லி, மசாலா செலவு, சீரகம் இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. வாங்க இப்போ போய் சமைக்கலாம். நானே வீடியோ எடுக்கிறதுனால மூஞ்சி கட்ட முடியலைங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வறுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. அதுதான் நல்லா சவுண்டு வருங்க. எண்ணெய் ஊற்றலாம். தக்காளி போட்டுக்கலாங்க. இட்லி ஊற்றி வச்சுங்க. இட்லி வெந்துக்கிட்டுக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த மசாலாலாம் போட்டு வறுத்துக்கலாங்க. அதுலேயே நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா பாருங்க, வறுக்கும் வந்து செம்ம மணமாக இருக்குதுங்க. கும்முன்னு மணக்குதுங்க. நீங்களும் இதுமாரி வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாக நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ வறுத்து செலவெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. எங்களுக்கு வந்து உரல் இருக்குதுங்க, வெளியெல்லாம் வந்து ஆட்ட முடியாது, கொஞ்சம் இடைஞ்சலாக கிடக்குது. அதனால தாங்க நாங்கள் மிக்சிலே அரைக்கிறோம். இல்லை நாங்கள் உரல் தாங்க அதிகமாக யூஸ் படுத்துவோம். இப்போ வந்து யூஸ் படுத்த முடியாத நேரத்தில் கிடக்குதுங்க, மூட்டையெல்லாம் போட்டு அரைச்சி. சரிங்க, இப்போ அரைச்சிக்கலாங்க. சாந்து அரைச்சாச்சுங்க. நல்லா கும்முன்னு மணக்குதுங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. குழம்பு தாளிக்க எண்ணெய் காஞ்சி போச்சு. நம்ம வந்து கடுகும் சோம்பும் போட்டுக்கலாங்க. தாளிப்புக்கு கடுகு கொஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி தாளிப்புக்கு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே போட்டு 3 பழம் அரைச்சோம். அதனால் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு தாளிச்சுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு வணக்கிட்டு கறி போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுக்கலாங்க. கழுவியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. கல்லுப்பு தேவையான அளவு கறி வணக்கும் போது போட்டுக்கலாங்க. எடுக்கலாங்க. வணங்கிட்டோம், நம்ம மூடி வச்சுக்கலாங்க. அப்புறமா நம்ம தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலாங்க, கறி மசாலா, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். இது வந்து நானே அரைச்ச மசாலாங்க. கறி மசாலா அரைச்சேங்க நானே. போட்டுக்கலாங்க. இப்போ ஊற்றிக்கலாங்க. வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாந்து ஊற்றிட்டோம் முன்னையே. அவ்வளோதாங்க. ஒரு கலர் ஊற்றிக்கலாங்க. கறி வணக்கும் போது உப்பு போட்டேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. இறக்கி வச்சு குழம்பு என்ன கொதிக்குது பாருங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கறி வந்து வறுத்துக்கலாங்க. குழம்பு வச்சு கறி வறுத்து பாருங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க.
மசாலா போட்டாச்சுங்க. இப்போ கறி மசாலா போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க லைட்டாக. மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. வணக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே. இறுத்து வச்ச கறியை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டு தாங்க போடணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்குங்க மிளகாய் சாந்தலாம். கறி வந்து ஏற்கனவே நம்ம குழம்புல போட்டதுனால பசு வாசம் அடிக்கும். இப்போ வறுத்துக்கலாங்க, போட்டுக்கலாம். நம்ம வச்சு இந்த குழம்பு கொஞ்சம் அதில் ஊற்றி வறுத்தாட்டாங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த குழம்புல தான் டேஸ்ட்லாம் இருக்குங்க. இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க. முன்னாடி இஞ்சி பூண்டு தக்காளி சிக்கன் மசாலா கறி மசாலா மிளகாத்தூள் எல்லாம் வணக்கிட்டு தாங்க கறியவே போடணும். குழம்பு வச்ச கறியை நம்ம பச்சை கறியாக வறுக்கிறதா இருந்தால் தாங்க அப்படியே போட்டு நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சா வேகுங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே குழம்பு வச்ச கறிங்க. இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ரெடி அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே குழம்புல உப்பு இருக்குங்க, கொஞ்சமாக போட்டால் போதுங்க. பார்க்கறதுக்கே பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், இட்லி. வாங்க சாப்பிட்லாம் மக்கள், வாங்க சாப்பிட்லாம். இப்போ சாப்பாடு பரிமாறிக்கலாங்க. இட்லி, கோழி குழம்புங்க, தண்ணி குழம்பு, சிக்கன் வறுவலுங்க, வாங்க சாப்பிட்லாம். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டு காட்டுவாருங்க. ஹாய் மக்கள்ஸ், இப்போ எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்றாருங்க, டேஸ்ட் பண்ணி சொல்கிறாருங்க. இங்கே நல்லா இருக்காங்க. உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குதா? சிக்கன் நல்லா வந்துடுச்சாங்க. மக்கள் கூப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு. சொல்லுங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லுங்க. ஹாய் மக்கள், எதுவும் நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டுக்காரர் புதுசுங்க, அதனால் பேச மாட்டேங்கிறாரு சரியா. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்க நல்லா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு இன்றைக்கி சண்டே வீடியோன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.